ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முட்டை மசாலா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு 4 முட்டை எடுத்து வேக வச்சுக்க போகிறேன். நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு. இதில் நான் 4 முட்டை போட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கிட்டால் போதும், முட்டை வெந்துடும். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்துட்டோன்னா முட்டை நல்லா வெந்து வந்துடும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஜீரகம் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். அந்த உப்பு காரம் எல்லா இடத்துலையும் நல்லா படும். கொஞ்சம் நமக்கு திக்கான கிரேவியாகவும் கிடைக்கும். இப்போது கொத்தமல்லி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். இன்னொரு 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கலாம். இது போல் செஞ்சிட்டோன்னா ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு.